டேய் மச்சான், என் பொண்டாட்டி எவ்வளவு தங்கமானவ தெரியுமா? என் மேல உயிரே வச்சுக்கிறா. ஏய் நில்றா. டேய் மச்சான், ஒரு நிமிஷம் இருடா, கூப்பிடுறேன். எங்க போயிட்டு வர? வேலை விஷயமா வெளியே போயிட்டு வரேன். இதை தாண்டா 2 வருஷமா சொல்லிட்டு இருக்க. கவர்மெண்ட் வேலை பார்த்துனுக்குறேன்னு என்ன போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னும் எவ்வளவு போய் தான் சொல்ல போறேன்? ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பண்ணுகிற? கவர்மெண்ட் வேலையா பார்த்துனுக்குறேன்னு தான் சொன்னேன். கவர்மெண்ட் வேலைக்கு போறேன்னு சொன்னாடி. என்னடா கை நீட்டி பேசுற? கை நீட்டி பேசுறியா? கைய ஊறி கஞ்சி. என்னைய வாடா அடிக்கிற? உன்ன ஐயா ஐசே இட்லி சொன்னோம், பின்னாடி போய் குண்டா எடுத்துனா போ. சரிம்மா. என்னம்மா நேது இது குண்டா? நான் கேட்டது இட்லி குண்டா. இந்த குண்டான்ல இட்லி சுட முடியுமா? இந்தாம்மா. இதை வெஸ்டே சொம்புல கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வா. சரிம்மா. இந்தாம்மா தண்ணி. ஏ பைத்தியம், நான் சொம்புல தண்ணி கேட்டா நீ கிளாஸ்ல எடுத்துன்னு வர? சாரிம்மா, நீ நான் சொல்றியா அப்படியே செய்யறம்மா. இந்த கவர் எடுத்துமே உள்ள வை போ. சரிம்மா. சாரிம்மா. அம்மா இது என்ன பண்ணோம்? எடுத்துட்டு போய் உள்ள வை. அம்மா உள்ளன்னு சொன்னியே, பெட்ரூம்ல தானே? ஏய், என் உயிர் எடுக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறியா? நான் சொல்றத மட்டும் செய்டி. சரிம்மா. இந்த தேங்காய் என்னம்மா பண்ணோம்? என் தலையில ஓடி. சரிம்மா. ஐ மா, தேங்காய் வந்துச்சுமா. அடி பாவி. அப்பா டேரி மில்க் வாங்கிட்டான்ப்பா. டேரி மில்க் வாங்கலாம் காசு இல்ல, போய் படி. அப்பா பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு மட்டும் வாங்கி தரேன், எனக்கு அப்பா வாங்கி தர மாட்டற? அவங்க அப்பா காசு கொடுத்து சாக்லேட் வாங்க சொன்னா, அதனால வாங்கி வந்து கொடுத்தேன். உங்க அம்மா நான் காசா குத்துக்குது, போய் படிக்கிற வேலையை பாரு போ. சாக்லேட்டை வாங்கி கொடுக்க மாட்டா, உன்னை நான் பண்றேன்னு பாரு. அம்மா அப்பா என்ன பண்ண தெரியுமா? என்னம்மா பண்ணாரு? அம்மா பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்தாருமா. அதுல என்னடி இருக்கு? பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, அவங்க அம்மாக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்குறாருமா. என்னடி சொல்ற? பாமா என்னன்னு வந்து கேளுமா. இன்னைக்கு செத்தாண்டி அவன். ஏங்க பக்கத்து வீட்டுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? பாட்டியம்மா உன் முன்னாடி எப்படி பேசுறாரு? ஏண்டா இது வரைக்கும் எனக்கு 1 ரூபாய் சாக்லேட் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தது இல்லாம அவங்க அம்மாக்கு சேர்த்து வாங்கி தரியா? உன்ன இனிமே பக்கத்து வீட்டு பக்கம் போனேன் உனக்கு பாட கட்டுறேன்டா. ஏ வாடி போலாம். விஷ்ணு, அம்மாவுக்கு உடம்பு சரியா, 4500 ரூபாய் காசு இருந்தா கேட்டாங்க. நேது 4500 ரூபாய் கேட்டாங்களா? என்னமோ அவங்க சம்பாதிச்சு குத்து வச்சுக்கிற மாதிரி உண்மையா கேக்குறாங்க. 500 ரூபாய் கொடுங்க, அது போதும். சி, மனசாட்சியே இல்லாத மாதிரி பேசுற. சரி, நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஏய் எங்க போற? அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக போறேன். அப்போ ரேஷன் கடைக்கு யார் போவா? மூடிக்கின்னு ரேஷன் கடைக்கு போ. சரி, நான் அப்போ உங்க அப்பாவை போக சொல்றேன். எங்க அப்பா எதுக்கு போனா? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்க அப்பா தாண்டி கூட்டிட்டு போனா, பின்ன எங்க அப்பா நான் கூட்டிட்டு போவான். எங்க அம்மா உடம்பு சரியில்லையா? ஆமா. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வாங்க. அப்ப ரேஷன் கடைக்கு அவன் போவான். மூடிக்கணுப்பா. ஏங்க அப்ப அந்த 4500 ரூபாய் காசாவது அனுப்பிச்சு விடுங்க. செருப்பு வரும். மா நீலாம் ஒரு அம்மாவா? அம்மான்னு சொல்லிட்டு வெக்கமா இருக்குது. நான் என்னடி பண்ணேன்? நான் எத்தனை வாட்டி தக்காளி சாப்பாடு கேட்டிருப்பேன், ஒரு நாளாச்சும் செஞ்சு கொடுத்துருக்கியா? ஆஹா ஆடு மாட்டிக்கிச்சு. தக்காளி சாப்பாடு தாண்டி செல்லம், அம்மா செஞ்சு தரேன், நீ வீட்டு வேலை செஞ்சிடுறியா? சரிம்மா, தடுப்புத கொடு. சரி சரி. ஐயா அம்மா தக்காளி சாதம் செஞ்சு தரோம். அம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டம்மா. தக்காளி சாப்பாடு எங்கம்மா? நீ கேட்டு நான் செய்யாம இருப்பனா? இரு எத்தனை வரேன். ஐ தக்காளி சாப்பாடு. A few moments later. ஐசே இந்தா. நேர்மதா நீ இதனடி தக்காளி சாப்பாடு கேட்ட, அத தக்காளி சாப்பாடு எடுத்து வந்துக்கிறேன். ஏய் விஷ்ணு, டைம் ஆச்சு, சாப்பாடு செஞ்சியா இல்லையா? செஞ்சிட்டாங்க, ஆனா கூட்டு பொரியல் தாங்க எதுவுமே செய்யல. ஏன், ஏதாவது செய்ய வேண்டியது தானே? நீங்க தானங்க சொன்னீங்க என்ன கேட்காம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு. உன்னை போய் கேட்டேன் பாரு, கடையில போய் முட்டை வாங்கி ஆம்லெட் என்ன போட்டுதா? சரிங்க. கூ முட்டை பார்த்து வாங்கிக்கினு வா. சரிங்க.
ஏங்க ஆம்லெட் போட்டங்க. போட்டியா குடு. 1 hour later. ஏய் விஷ்ணு வெள்ள வாடி. என்னங்க ஆச்சு? நாடி ஆம்லெட் போட்டு குத்தா இவ்வளவு கப்படிக்குதே. பின்ன அழகுன முடியல ஆம்லெட் போட்டு குத்தா கப் அடிக்காம மணக்குமா? நீ எதுக்கு அழுகுன முட்டை வாங்கியிருந்தா? ஏங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னு மறந்துட்டீங்களா? நான் சொன்னேன். கூ முட்டை பார்த்து வாங்கின்னு வா. இப்போ ஞாபகம் வந்துச்சா? அதனால தான் கூமுட்டை வாங்கிட்டு வந்தேன். அம்மா ஐஸ் வாங்கி கொடுமா. ஏய் நேத்தா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்தேன். இப்போ வந்து ஐஸ் கேக்குற? நீ கேட்ட உடனே ஐஸ் வாங்கி தரேன். நானா முட்டாளா? ஆமா நீ முட்டாள் தான். யார பார்த்துட்டு நீ முட்டாளன்ற? அடி பின்னிடுவேன். நீ தான் முட்டாளு. நீ முட்டாளுன்னு உன் வாயில சொல்ல வச்சுட்டா எனக்கு ஐஸ் வாங்கிறது காசு தரியா? சொல்ல வச்சிடுறீ பாக்கலாம். ஒரு ஊர்ல நீ முட்டாள் நான் முட்டாள்னு 2 பேர் இருந்தாங்களாம். அப்புறம் அவங்க 2 பேரும் டீ கடைக்கு டீ குடிக்க போனாங்களாம். டீ குடிச்சுடும் போது நான் முட்டாளோட கிளாஸ் கீழே வந்து ஒஞ்சிச்சான். டீ கடைக்காரன் யார திட்டிருப்பான்? நான் முட்டாளு. ஐயா ஜாலி. நீ முட்டாள் வாயில சொல்ல வச்சுட்டல காசு கொடு காசு கொடு. சொன்ன மாதிரி முட்டாளு சொல்ல வச்சாலே. இந்தா காசு. ஐஸ் வாங்கிறது காசு வச்சுச்சே. இப்போ கிளாஸ் உடைக்காதவன் யாரு? நீ முட்டாளே. விஷ்ணு நம்ம கல்யாண சர்டிபிகேட் எங்கடி? எதை கேக்குறீங்க? எதுக்குன்னு சொன்னதா எடுத்து குடுப்பியா? அர்ஜென்ட்டா தேவை எடுத்து குடு போடி. உள்ளதானே வச்சேன். எந்த இடத்துல வச்ச ஞாபகம் இல்லையே. எங்க வச்சோம்? ஏய் டைம் ஆகுது சீக்கிரம். ஐயோ இதோ இருக்கு. கிடைச்சிச்சு. இந்தாங்க கிடைச்சிச்சு. அப்பாடா எச்சிச்சா? இன்னைக்கு எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். எங்க இருக்கு? ஏங்க நானும் 10 நிமிஷமா பாத்துட்டு இருக்கேன். அப்படி என்னதான் தேடுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பாக்குறேன். எக்ஸ்பைரி டேட்டா? அது எதுக்கு? எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிச்சுன்னா இந்த கல்யாணம் செல்லாதுல்ல, அதான் பாக்குறேன். கல்யாணம் செல்லாதா? ஐயோ